தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்திலே முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம் மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும் கரிசனையாக இருக்கிற ஆண்டவர். நம்முடைய தேவன் நாம் வளரும்படி விரும்புகிறார். இந்த ஆண்டு வளர்ச்சியின் ஆண்டு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நம்முடைய செய்தியை கொடுத்திருக்கிறார். நாம் வளர்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு ஆலோசனையாக சொல்லியிருப்பதை நாம் கவனமாய் கேட்டு தேவன் நம்மை வளர்க்கும்படி அவருடைய வளர்ச்சியிலே அவர் நியமித்திருக்கிற வளர்ச்சியில் நாம் பெருக பரிசுத்தாவின் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரத்தில் உள்ள 4வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 3 மற்றும் 4 வசனங்களை இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்திலிருந்தே கர்த்தர் இந்த நாளுக்குரிய செய்தியும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே எங்களை ஆண்டவரே வளர செய்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வளர வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே உங்களை தயவுள்ள சித்தத்துக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து எங்களை நடத்துகிறாங்க. ஆவியானவர்களோடு பேசும், இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்திலே நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நாம் வளர்வதை விரும்புகிறார்களோ இல்லையோ, நம்மை படைத்த ஆண்டவர் நாம் வளரும்படி விரும்புகிறார். நம்மை ரட்சித்த தேவன் நாம் வளர்ந்து செழித்திருக்கும்படி அவர் விரும்புகிறார். வளர்ந்து செழித்திருக்கிற மரம்தான் கனி கொடுக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் கனி கொடுப்பதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். இந்த காலவேளையிலே நாம் வளர்ச்சிக்கு நேராக நம்முடைய கவனத்தை செலுத்த பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய பெற்றோரோடு அடங்கியிருந்து அவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார், வளர்ந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசுவை போல நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வளர்ந்து இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக இருந்தார், அவர் ஜீவனாக இருந்தார். அவர் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தவர்களை ஜீவன் கொடுத்து அவர் மீட்டு கொண்டார். இயேசு மீண்டும் தன்னுடைய கிரியை இந்த உலகத்தில் முழுமையாக நிறைவேற்ற நீங்களும் நானும் தேவைப்படுகிறோம். அதற்கு நாம் வளர வேண்டும். நம்மிலே உள்ள கனிகள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதம் நமக்கு ஆணித்தரமாக அறிவுறுத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் வளர்வது, நாம் துளிர்ப்பது தேவனுடைய சித்தம். உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஆசீர்வாதமான வார்த்தை தான். இது நம்மை மட்டும் ஆசீர்வதிக்கிற வார்த்தை அல்ல. நாம் துளிர்த்து வளர்ந்து பெருகினால், கனி கொடுத்தால் அது இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சமுதாயத்தை நம்மை கொண்டு ரட்சிப்பது தான் தேவனுடைய சித்தம். அதற்காகவே நீங்களும் நானும் வளர வேண்டும். ஏதோ நாம் மாத்திரம் வளர்ந்து பெரிய ஆளாக இருந்து நன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே பரலோகம் போகிறதுக்கு அதுக்காக கர்த்தர் வளர வேண்டும் என்று சொல்லவில்லை. நாம் வளர்வது இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நாம் வளர்வது கனி கொடுக்க வேண்டும். நாம் வளர்ந்து அநேக நரகத்துக்கு ஏதுவாக இருக்கிற மக்களை இழுத்து கொள்ள வேண்டும், பரலோகராஜ்யத்தின் நேராக அவர்களை கொண்டு போக வேண்டும். அதுக்கு தான் நாம் வளர வேண்டும். அதற்கேற்ற சிந்தனையோடு அந்த நோக்கத்தோடு நாம் வளர வேண்டும். ஆண்டவரே, எங்களை வளர செய்யுங்கப்பா, எங்களை செழிக்க செய்யுங்கப்பான்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், நம்மை கர்த்தர் வளர்ப்பா. இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு நல்ல சீரான நேர்த்தியான வளர்ச்சியை நாம் பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மை வளர விரும்புகிற ஆண்டவர் என்னென்னலாம் செய்தால் நம்ம வளரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் காலோட ஆலோசனை சொல்லியிருக்கிறார். முதலாவது ஏசாயா 44ஆம் அதிகாரம் 4வது இப்போ வாசித்த வசனத்தின்படியே அதை சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடியை போல வளருவார்கள். நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது சரியான இடத்திலேயே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். நாம் நாட்டப்பட்ட இடம், நடப்பட்ட இடம் நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் முதலிலே ஆதி சபையிலே ஊற்றப்பட்டார். நீர்க்கால்களின் ஓரம் என்பது பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலில் நிரம்பின வாழ்க்கை, அபிஷேகத்தில் நிரம்பின
வாழ்க்கை தான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே நாம் நீர்க்கால்களின் ஓரமாக இருக்கிறோமா, வறண்ட நிலத்தில் இருக்கிறோமா, அல்லது மலை பிரதேசத்தில் இருக்கிறோமா, இல்லாவிட்டால் வனாந்தரத்தில் இருக்கிறோமா? நாம் எங்கே நாட்டப்பட்டு இருக்கிறோம்? நீங்கள் நாட்டப்பட்ட சபையிலே நீர்க்கால்கள் இருக்கிறதா? ஆவியானுடைய பொழிதல் இருக்கிறதா? ஆவியானுடைய ஊற்று இருக்கிறதா? ஆண்டவர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறாரா? ஒவ்வொரு வாரம் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்களா? ஆவியானவர்களால் நீங்கள் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களா? இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு கேட்கிற முதலாவது கேள்வி, நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம்? தேவன் வைத்த சபையிலே நாம் நாட்டப்பட்டிருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நாம் வளருவோம், நாம் பெருகுவோம். சபையோடு உண்மையான ஐக்கியம் வைப்பவர்கள்தான் அந்த ஆவியானவரோடு இணைந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அவர்கள் தான் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டவர்கள். ஆவியானவர் தண்ணீருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்குள்ளே நாம் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக நாம் வளருவோம், நாம் பெருகுவோம். ஒரு மரமானது எப்படி மண்ணோடு பிணைந்திருக்கிறதோ அதே போல நாம் சபையோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் பரிசுத்தாவின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் நடத்துதலுக்குள்ளே நாம் இருக்க முடியும். அதுதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட அனுபவம். அவர்கள்தான் அலரி செடியை போல செழித்து வழங்குவார்கள். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எந்த புயல் தாக்கினாலும், எந்த மழை தாக்கினாலும், எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் நாம் ஊன்றப்பட்டிருக்கிற இடங்களில் வேரூன்றி வளரும் போது நிச்சயமாக ஒரு புயலும் நம்மை சேதப்படுத்த முடியாது, ஒரு சோதனையும் நம்மை அழித்து விட முடியாது. எந்த துக்கமோ பலவீனங்களோ பாடுகளோ நம்மை அழித்து அழிவுக்கு நேராக கொண்டு போய் விட முடியாது. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் நாட்டப்பட்ட இடத்திலேயே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் உங்களை நாட்டின் இடத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நீங்கள் வேர் விட்டு கீழே வேர் பற்றி மேலே செழித்தோங்கி கனி கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வளருவதற்கு சரியான இடத்துல நாட்டப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாட்டப்பட்ட இடத்திலேயே நாம் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் இங்கே நாட்டி வைத்திருக்கிறார். தேவன் இங்கே நம்மை நட்டு வைத்திருக்கிறார். தேவன் வைத்த இடத்திலேயே நாம் நிலைத்திருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். அதை விட்டு ஓடக்கூடாது. தேவன் வைத்த இடத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் கனித்தரும் செடியாக நாம் மாறுவோம், கனித்தரும் செடியாக நாம் வளருவோம். அன்னாள் தேவனுடைய பாதத்தில் வந்து அமருவதற்கு முன்பாக அவள் மிகவும் மனமடிவாக்கப்பட்டிருந்தாள். அவள் நொந்து போயிருந்தாள். அவள் எல்கானாவோடு வாழ்ந்த வாழ்க்கையில எல்கானா அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவனாக, அவளை ஆறுதல் படுத்தினவனாக இருந்தாலும் அவளுடைய சக்களத்தை பல மடங்கு அவளை துன்புறுத்தினாள். அவளை மனமடிவாக்கினாள், அவளை விசனப்படுத்தினாள், அவள் அழுது கொண்டே இருப்பாள். அப்படிப்பட்ட நிலை இருந்த அன்னாள் அந்த குடும்பத்தை விட்டு ஓடவில்லை. அதே குடும்பத்தில் தான் இருந்தாள். அதே சூழ்நிலைக்குள்ள தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு நாள் வந்தது, பெரிய மாற்றத்தை அவளுடைய சரீரத்தில் கர்த்தர் செய்தார். அவள் விரும்பின வண்ணமாகவே நல்ல ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, அவருடைய துக்கமெல்லாம் மறைந்து போனது. அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. அவருடைய சத்துருடைய வாய் அடைக்கப்பட்டது. இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முக்கியமான வார்த்தை, நாம் நாட்டப்பட்ட இடத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்பட்டான், எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அடிமை அப்படிங்கிற ஸ்தானத்திலே யோசேப்பு நிலைத்திருந்தான். அங்கிருந்து அவன் தப்பி வேற எங்கேயும் கடந்து போகவில்லை. பிரியமானவர்களே, தேவன் நம்மை வைத்த நிலை எதுவாக இருந்தாலும் அதில் நாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை வைத்த நிலையிலே நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக ஒரு நாள் வரும், நாம் துளிர்ப்போம், நாம் வளருவோம். யோசேப்பு கனித்தரும் செடியாக மாறினான். யோசேப்பை கர்த்தர் வைத்த கைதியின் அந்த ஸ்தானத்திலே அவன் அடங்கியிருந்தான். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார். ஒரு கைதியை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு தன்னை எல்லாவற்றுக்கும் பிதா அனுமதித்த வழிகளில் அப்படியே அடங்கி நடந்தார். இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார். உலக இரட்சகராக அவர் இன்றும் ஆண்டவர் நமக்கு முன்பாக நிற்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நீ எந்த ஸ்தானத்தில் வைத்தால் நான் இருக்க ரெடி. ஆண்டவரே, நீ எப்படி என்னை நடத்துகிறீரோ அப்படி நான் நடக்க ஆண்டவரே என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிற. ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக நாம் வளருவோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 39:20 படி கைதியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். முதலாவது அடிமையாக தன்னை ஒப்பு கொடுத்தான். இரண்டாவது கைதியாக தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் கைதியாக கொண்டு போகப்பட்டான். சிறைச்சாலையில் கொண்டு போய் வைக்கப்பட்டான். அவன் கைதியாக இருக்கும் தன்னை சம்மதித்து அமைதியாக இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம எந்த நிலையிலும் அவமானப்பட்ட ஒரு நிலையில வைத்தாரா அதில் நம்ம அமைதியாக காத்திருப்போம். நிச்சயமாக கர்த்தர் ஒரு உயர்வை கொடுப்பார். யோனாவை கர்த்தர் பெரிய மீனின் வயிற்றிலே சிறைப்படுத்தி கைதியாக வைத்தார். அவன் 3 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே சாப்பிடாமல் கர்த்தர் நோக்கி ஜெபித்து கொண்டான். தன்னை கைதியாக ஒத்துக்கொண்டான்.
தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டான். அவனை மீண்டும் தன்னுடைய ஊழிய ஸ்தானத்தில் கொண்டு போய் ஆண்டவர் இறக்கி விட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் ஸ்தானத்தை இழந்திருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்குரிய இடத்தை இழந்து தவிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஏதோ ஒரு சிறையிருப்புகளை சிக்க வைத்திருக்கிறாரா? நிச்சயமாக நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்க, நான் உங்களது அடிமை ஆண்டவரே, உங்களுடைய சேவை செய்ய, உங்களுடைய வழி நடக்க ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுவிப்பார். உங்களை பழைய ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துவார். தேவன் வைத்த ஸ்தானத்தில் நாம் இருக்கும்போது மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். புதிதாக ஒரு ஸ்தானத்தை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு வேற யாராவது ஆயத்தப்படுத்துவான்னு காத்திருந்து அதில் போகிறதுனா நிச்சயமாக நீங்கள் வனாந்தரத்தை தான் பார்க்க முடியும், செழிப்பை பார்க்க முடியாது, வளர்ச்சியை பார்க்க முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை கைதியாக வைத்தால் நாம் அப்படி அமைதியாக இருப்போம். யோசேப்பு கைதியாக தன்னை ஒப்புக் கொடுத்தான். யோசேப்பு அடிமையாக இருக்க தன்னை ஒப்புக் கொடுத்தான். இயேசு தன்னை ஒப்புக் கொடுத்தார். அன்னாள் தன்னை ஒப்புக் கொடுத்ததை போல நாமும் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக இவருடைய வாழ்க்கை செழித்தோங்கி வளர்ந்ததை போல நம்முடைய வாழ்க்கையும் செழித்தோங்கி வளரும். மூன்றாவதாக நாம் வளர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எல்லா சூழ்நிலைகளையும் நாம் சகித்து வாழ ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒரு மரமானது அது வளரும்போது அது மேலே வெயில் அடிக்கும், அதன் மேலே புயல் அடிக்கும், அதன் மேலே பனி கொட்டும், மழை கொட்டும், உஷ்ண காற்று அடிக்கும், எல்லாவற்றையும் அது தாங்கி சகித்து நிற்கிற மரம்தான் வளரும், கனி கொடுக்கும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பஞ்சு மெத்தைக்கு அல்ல, மலர் படுக்கைக்கு நாம் அழைக்கப்படவில்லை. நாம் உல்லாசமாய் வாழ அழைக்கப்படவில்லை. நாம் சூழ்நிலைக்கு ஏற்றவை சூழ்நிலைகளை சகித்து கொள்ளும்படியாக, கர்த்தர் நமக்கு சகிக்க வேண்டிய பாதைகளை சகிக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையை சகித்து கர்த்தர் சிங்காசனத்தில் அமர்ந்ததை போல நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் சகிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வளர முடியும், கனித்தரும் செடியாக மாற முடியும். யோசேப்பு என்கிறதான கனித்தரும் செடி எல்லாவற்றையும் சகித்தது. பிரியமானவர்களே, நாம் கனி உழவலாக மாற வேண்டும், வளர்ந்து கனி உழவ மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் சகிக்கணும். ஆதியாகமம் 33 சொல்லப்பட்ட பலவர்ண அங்கி என்பது தகப்பனுடைய நேசம், பாசம், அன்பு, உள்ளத்தின் ஆழத்தில் வைத்திருக்கிறதான அந்த மிகப்பெரிய உன்னதமான அன்பை வெளிப்படுத்துகிறது. அதனாலே யோசேப்புக்கு யாக்கோபு பலவர்ண அங்கியை கொடுத்தார். சகோதரர்கள் அவனுடைய அங்கியை பறித்தார்கள். தகப்பனுடைய சிநேகத்தை பறித்து கிழித்து அதை கரைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, நாம் குடும்பத்தை விட்டு பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். யோசேப்புக்கு அதை அனுமதித்தார். தகப்பனின் சிநேகத்தை இருந்து அவனை பிரித்தெடுத்தார். தகப்பனுடைய சிநேகத்தை ஆண்டவர் அவனிடத்திலிருந்து கிழித்து போட்டார், அதை எடுத்து விட்டார், அதை அனுமதித்தார் கர்த்தர். சகோதரர்கள் அதை செய்தார்கள். யோசேப்பு அமைதியாக அந்த சூழ்நிலையில அவன் தங்கியிருந்தான், அதை சகித்து கொண்டான். பிரியமானவர்கள், நீங்கள் நானும் சகித்து கொள்ள பழக வேண்டும். இயேசுவும் அவருடைய அங்கியை கிழித்தார்கள். அவருடைய அங்கியை கிழித்து சீட்டு போட்டு அதை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு பிதாவின் அன்பை விட்டு கைவிடப்பட்டார். ஆண்டவர் கதறுகிறார், இயேசு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவுடைய அன்பை விட்டு இயேசு பிரிக்கப்பட்டார். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக இயேசு கைவிடப்பட்டார். நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக இயேசு நமக்காக கைவிடப்பட்டார். அதான் இயேசு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்தில் உங்களை விலக மாட்டார், கைவிட மாட்டார். நீங்க கர்த்தர் நடத்துகிற பாதையில சகித்து கடந்து போங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு தகப்பன் அன்பை விட்டு பிரிக்கப்பட்டான், அதை சகித்து கொண்டான். இரண்டாவதாக ஆதியாகமம் 37:24 தண்ணீர் இல்லாத குழியிலே யோசேப்பை போட்டார்கள். யோசேப்பு அதை சகித்து கொண்டான். தண்ணீர் இல்லாத குழி, வறண்ட இடம், வறண்ட நிலத்திலே அவன் தூக்கி எறியப்பட்டான். குழிக்குள்ளே தூக்கி எறியப்பட்டான். உதவியற்ற நிலையில தூக்கி எறியப்பட்டான். அவன் கூப்பிட்டாலும் வெளியே சத்தம் கேட்காத ஒரு நிலை, அடைக்கப்பட்ட நிலை, இருட்டு குழிக்குள்ளே அவனை தூக்கி எறிந்தார்கள். அவன் அதை சகித்து கொண்டான். தேவன் அவனை கைவிடவில்லை. எரேமியாவும் அப்படிப்பட்டுள்ள ஒரு புதை குழிக்குள்ளே அவனை போட்டார்கள். எரேமியா கர்த்தரை நோக்கி மன்றாடினான். கர்த்தர் அவனுக்கென்று எபத்மெலேக் அப்படிங்கிறதான ஒரு நபரை ஏற்படுத்தி அவனை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, நம்மையும் கூட அப்படிப்பட்ட குழியிலே போடுவதற்கு தேவன் சித்தம்னா நம்ம அமைதியாக சகித்து கொள்ள வேண்டியதான். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17 மற்றும் 8 வசனங்களில் கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவன் வருத்தமின்றி மழை தாட்சியான இடங்களும் தப்பாமல் கனி கொடுப்பான். நமக்கு கர்த்தர் மழை தாட்சியான வறட்சியான வனாந்தரமான இடத்தை கொடுத்தாலும் நாம் சகித்து கொடுக்கும்போது அதிலிருந்தும் கனி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். அவர் வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர், அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். வனாந்திரத்தில் தண்ணி இல்லாமல் தவித்த ஆகாருக்கு கர்த்தர் நீரூற்றை புறப்பட பண்ணினதை போல கர்த்தர் வைத்த இடத்துல கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார்.
அதை இந்த வருஷத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் வளருவீங்க. மூன்றாவதாக யோசேப்பை விற்று போட்டார்கள். முதலாவது அவனை தகப்பனுடைய சிநேகித்து விட்டு பிரித்தார்கள். பலவர்னை அங்கே பிடுங்க கொண்டார்கள், சகித்து கொண்டான். தண்ணி இல்லாத குழியில் போட்டாங்க, சகித்து கொண்டான். மூன்றாவதாக அவனை விலை பேசி விற்று விட்டார்கள். அவனை குறைத்து மதிப்பிட்டார்கள், அவனை கனவீனப்படுத்தினார்கள், அவனை ஒரு மிருகத்தை போல விற்று போட்டார்கள். ஒரு ஆடு மாடு விற்பதை போல அவனை விற்று போட்டார்கள். இயேசுவும் விற்கப்பட்டார் நமக்காக. இயேசு அற்பமாக எண்ணப்பட்டார். இயேசுவை அவர்கள் கனவீனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், அவரை குறைத்து மதிப்பிட்டார்கள். இயேசு எதற்காக தன்னை அதுக்கு ஒப்பு கொடுத்தார்? நம்மை விலையேறப்பட்டவர்களாக மாற்றும்படியாக. நம்மையும் கூட ஒரு சில சூழ்நிலை கர்த்தர் அப்படி அனுமதிப்பார். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் சகித்து கொள்ள வேண்டும். தாழ்மையான சூழ்நிலை கர்த்தர் அனுமதிப்பார். மத்தேயு 26:15 இயேசு 30 வெள்ளிக்காசுக்காக விலை பேசி விற்கப்பட்டார். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரே விலை பேசி விற்கப்பட்டாரே. எதற்காக? நமக்காக. நம்மை விலையேற பெற்றவர்களாக மாற்றும்படியாக இயேசு விலையானார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நீங்கள் வளரும்படி விரும்புகிறார். ஆனால் நீங்கள் சிலுவை சகிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சிங்காசனத்தில் அமர வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக நாம் வளர வேண்டிய முக்கியமான காரியம் ஆதியாகமம் 49:24 படி வல்லவரின் பலத்த கையிலே நாம் அடங்கியிருக்க வேண்டும். வல்லவரின் பலத்த கரத்திலேயே நாம் உறுதியாக நிற்க வேண்டும். யோசேப்பு என்கிற கனிதரின் செடி எல்லா சூழ்நிலையும் சகித்து, சோதனையும் சகித்து, எல்லா நிலையிலும் வல்லவருடைய பலத்த கைக்குள்ளே அவன் அடங்கியிருந்தான். அவனுடைய புயங்கள் வல்லவரின் பலத்த கைகளினாலே பலப்பட்டன. எந்த அம்பும் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. ஆதியாகமம் 39:9 பொல்லாப்புக்கு அவன் விலகினான், கர்த்தரோடு நிலைத்திருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த உறவிலே அவன் நிலைத்திருந்தான். அதுக்கு காரணம், முதலாவது பொல்லாப்புக்கு அவன் விலகினான். இத்தனை பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வது என்று போர்த்திபாரின் மனைவியிடத்தில் அவன் பதில் கொடுத்தான். இது மிகப்பெரிய பொல்லாப்பான செய்கை அல்லவா, இந்த பொல்லாப்புக்கு நான் உடன்படவே மாட்டேன் என்று அவன் தனக்குள்ளே உள்ள உயர்ந்த பரிசுத்தத்தை அவன் காத்து கொண்டான். கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தை அவன் காத்து கொண்டான். கர்த்தரோடு இருக்கிற உன்னதமான அனுபவத்தை காத்துக்கொண்ட பாவத்தோடு ஐக்கியமாக இருக்க அவன் விரும்பவில்லை. நொடிப்பொழுது இன்பத்துக்கு அவன் பரலோக தேவனை உதாசீனப்படுத்தவில்லை. அவன் தேவனோடு இணைந்திருந்தான், அவன் வளர்ந்தான். இரண்டாவதாக அவன் பாவத்தை விட்டு ஓடி போனான். 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசினார். பாவத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடுகிறான். பாவத்தை விட்டு நீங்கள் ஓடினால் மட்டும்தான் கர்த்தரோடு நிலைத்திருக்க முடியும். வல்லவரின் கரத்தில் நிலைத்திருக்க முடியும், நீங்கள் வளர முடியும். நீங்கள் பொல்லாப்புக்கு விலகி இருந்தாதான் நீங்கள் வல்லவரின் கரத்தில் நிலைத்திருக்க முடியும், நீங்கள் வளர முடியும். நீங்கள் வளர்வதற்கு பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், பாவத்தை விட்டு ஓட வேண்டும். அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பீங்க, வல்லவரின் கரத்தில் நிலைத்திருப்பீங்க, நீங்கள் பலப்படுவீங்க, நீங்கள் வளருவீங்க. நீங்கள் வளருவதற்கு ஆவியானவங்களுக்கு உதவி செய்வாராக. 4 வளர்ச்சியின் படிகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். முதலாவது படி, சரியான இடத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது ஸ்டெப், நாம் நடப்பட்ட இடத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது ஸ்டெப், நாம் எல்லா சூழ்நிலைகளும் சகிக்க வேண்டும், நாம் அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது ஸ்டெப், வல்லவரின் கரத்திலேயே நாம் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும், அடங்கியிருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீங்க. நீங்கள் உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் சபைக்கும், சமுதாயத்துக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் உங்களுக்கு நிறைவேறுவதாக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எங்கள் துணிக்க செய்யுங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட இந்த பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தினாலே அடியேன் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன். இந்த கரம் கூடவே இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். தேவையான சந்தியும் இந்த வருஷம் இந்த பிள்ளைகளுக்கு வளர்ச்சியின் ஆண்டாக இருக்க போகிறது என்று அதை சொல்லியிருக்கிறீங்க. அதன்படியே கர்த்தர் பிள்ளைகளை வளரச் செய்வீராக. உங்க நாமத்தினாலே ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை வளரச் செய்வார், கர்த்தர் உங்களோடு இருப்பார்.